சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். நீ உற்சாகத்துடன் இருக்கத் தொடங்குவதுதான் சமய வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பதற்கான முதல் அறிகுறியாகும். ஒருவன் வாடிய முகத்தோடு இருப்பது குன்ம வியாதியின் விளைவாக இருக்கலாமே அன்றி அது மத வாழ்க்கை ஆகாது. துன்பம் பாவத்தினால் ஏற்படுகிறது. அதை தவிர பாவம் விளைவதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை. உன் முகத்தில் இருள் சூழ்ந்திருந்தால் அன்றைய தினம் நீ வெளியே போகாமல் உன் அறையின் கதவை மூடிக்கொண்டு உள்ளேயே இரு. நீ சிறந்த மகான் ஒருவரை போன்ற மனநிலையை கொள். அவராகவே நீ ஆகிவிடுவாய். புத்தரை போன்ற மனநிலையை கொள். புத்தர் பெருமானாகவே நீ ஆகிவிடுவாய். உயர்ந்த மனநிலைதான் வாழ்க்கையாக அமைகிறது, வலிமையை தருகிறது, உயிர் நாடியாக விளங்குகிறது. அத்தகைய மனநிலை இல்லாமல் போனால் கடவுளை அடைய முடியாது. நீ உண்மையில் தூய்மை உள்ளவனாக இருந்தால் தூய்மை இல்லாததை நீ எப்படி பார்க்க முடியும்? உனக்குள்ளே இருப்பதுதான் உனக்கு வெளியிலேயும் இருக்கிறது. நமக்குள்ளே அசுத்தம் இல்லாவிட்டால் அதை நாம் வெளியில் பார்க்க முடியாது. உன்னிடமுள்ள தெய்வீகத்தன்மைதான் கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு உரிய சான்றாகும். நீ ஒரு தீர்க்கதரிசியாக இல்லாவிட்டால் கடவுளை பற்றிய எந்த உண்மையும் ஒருபோதும் இருந்திருக்க முடியாது. நீ கடவுளாகவே இல்லாவிட்டால் கடவுள் என்ற ஒருவர் இருக்கவில்லை, இனி இருக்க போவதும் இல்லை. இந்த உண்மையே லட்சியம் என்று வேதாந்தம் சொல்கிறது. ஆன்மாவினால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. அப்படி நினைப்பது மதத்திற்கு மிகவும் முரண்பட்ட கருத்தாகும். பாவம் என்பது ஒன்று உண்டென்றால் அது நான் பலவீனமானவன் என்று சொல்வதுதான்.